வணக்கம் வியூவர்ஸ், வாழ்த்துக்களுடன் சாந்திஸ் ஃபுட் கிச்சன். இன்னைக்கு என்ன செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க. நம்ம ஸ்டைல்ல ஃப்ரைட் ரைஸ் செய்ய போறோம். கொஞ்சம் சாதம் மீந்துருச்சு, அது இப்படி மீந்துட்டா நான் இப்படிதான் செஞ்சு உபயோகிச்சிருவாங்க. இருக்கிற 2 பேர் சாப்பிட்ற மாதிரி இருந்தா அது 3 பேர் சாப்பிட்ற மாதிரி அரைஞ்சு போட்டு ரெடி பண்ணிடுவேன். எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு இஞ்சி பூண்டு ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி இஞ்சி பூண்டு இடிச்சு போட்டிருக்கேன். வெங்காயம் பாருங்க, சின்ன வெங்காயம், இதை அப்படியே சேர்த்துக்கலாம். இதை பாருங்க, இதை வந்து வெங்காயத்தை இந்த மாதிரி பிரிச்சு வச்சிருக்கேன். கொஞ்சோண்டு இஞ்சி வந்து இப்படி பொடியா நீட்டா அரைஞ்சி வச்சிருக்கேன். 3 சின்ன மிளகா அரைஞ்சி வச்சிருக்கேன். ஒரு கேரட்டு, கேப்சிகம், கோஸ் பாருங்க வச்சிருக்கேன். இந்த வெங்காயம் லைட்டா வதங்கிடுச்சு. இது கோஸ் கூட இன்னும் நல்லா வதங்கிடுங்க. கோஸ் சேர்த்துக்கலாம். நல்லா வதங்க கூடாது, பக்குவமா இருக்கணும். கை வச்சு எப்படி வரைக்கிறான்னு பாத்துக்கோங்க. பசங்க இருந்தாங்கன்னா சாதம் சாப்பிட மாட்டாங்க, காய்கறி சாப்பிட மாட்டாங்கன்னா இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா காலையில இருக்காங்க. எப்படி உப்பு, இப்ப இந்த காய்க்கு தேவையான உப்பு மட்டும் போட்டுக்கலாம். லைட்டா மிளகாத்தூள் போடு, இது வேணாலும் போடு. தனி மிளகா போட்டா அதிகமா போடணும், தனி மிளகா போட்டுனா லைட்டா போட்டா போதும். மிளகா பொடிங்க, தனி மிளகாத்தூள், அவ்வளவுதான். இவ்வளவுதான். ஒரு கால். லைட்டா இந்த பச்சை வாசனை போற வரைக்கும் லைட்டா வதக்கிட்டு அடுத்தது என்ன பண்ணலாம் சொல்லு. இந்த பச்சை மிளகாயும் இஞ்சியும் சேர்த்துக்கலாம். இது எண்ணெயில் பொரிச்சிருக்கணும், நான் மறந்துட்டேன். எண்ணெயிலே பொரிச்சிருக்கு முதல்லயே. இப்போ இந்த வெங்காயத்தையும் சேர்த்துக்கலாம். வாயில கிடைக்க பார்த்து நல்லா இருக்குங்க. எல்லாத்தையும் சேர்த்து கேப்சிகம் மட்டும் சேர்த்து எல்லாத்தையும் சேர்த்து ஆஃப் பாயில்னா பரவாயில்ல. கேப்சிகம் சேர்த்துக்கலாம். குடைமிளகாய் சேர்த்துக்கலாங்க. ரைஸ் சேர்த்துக்கலாம். ரைஸ் சேர்த்துக்கலாங்க. ரைஸ் ரொம்ப இது பண்ணி கலரக்கூடாது. ஏன்னா இதுக்காக ஆஃப் பாயில்ல வடிச்ச ரைஸ் இல்ல, மதியானம் சாப்பாட்டுக்கு வடிச்ச ரைஸ். ஆஃப் பாயில்னா நல்லா போட்டுக்கலாம். ரைஸ் அதே மாதிரி ஃபுல் பாயில் ரைஸ் இருந்தாலும் எண்ணெயை சேர்த்து உதித்தி விட்டுக்கோங்க. அதை காட்டி நான் மறந்துட்டேன் நானு. ஸோ சொல்றேன், இந்த டிப்ஸ் நோட் பண்ணிக்கோங்க. ஒன்னொன்னா ஒட்டாம இருக்கிறதுக்காக ஆயிலும் லைட்டா சால்ட்டும் போட்டு உதுத்தி வச்சுக்கிட்டீங்கன்னா வச்சுக்கோங்க, உப்பு ஏறிடும், நல்லா இருக்கும் சாப்பிட்றதுக்கு. தனியா தெரியாது, சேர்ந்தாப்புல ஆயிடும் காயும். ரெடியா இருக்குங்க. இப்போ இதோட ஹைலைட்டு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு ஹைலைட்டை காட்டிடலாம். போட்டு கிண்டிடும். மிளகுத்தூள், மிளகுத்தூள் அது போட்டுக்கிட்டீங்கன்னா தூள் செய்யலாம். மிளகுத்தூளுங்க பாருங்க. நம்ம இந்த அளவுக்குலாம் காய்கறி எல்லாம் போட்டு செய்வாங்களாம் தெரியாது. நம்ம இந்த அளவுக்கு நிறைய காய் செய்தோம் நம்ம வீட்டுக்குன்றதால. இந்த செஞ்சோம்னா நல்லா சாப்பிட நல்லா இருக்கும். நல்லா இது மாதிரி கிளறி விட்டுட்டே இருந்தா அடி பிடிக்காம சும்மா லைட்டா, ரொம்ப எல்லாம் கிளற தேவையில்ல, லைட்டா 2 கலது. ஏன்னா ரைஸ் வெந்த ரைஸ் பெப்பர் அதோட மிக்ஸ் ஆகணும். ரெடி ஆயிடுச்சு பாருங்க. ஓகே, இப்போ பிளேட்டிங் போயிடலாம். அந்த ஆயில் போட்டதுனால பாருங்க வானல்ல எல்லாம் ஒட்டல பாருங்க. ரைஸ்
ஆயில் போட்டதுனால. அதனாலதான் ஆயில் போட்டு ஒட்டாத எடுத்து வச்சிட்டோம். இப்போ பிளேட் போடலாம். அடுப்பு ஆஃப் பண்ணிங்களா? அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு பாருங்க, சூப்பரா வந்துருக்கு. நல்ல கிரன்ச்சியா அந்த காலிஃபிளவர், அது பேர் என்ன, குடமிளகா, அந்த மிளகா, அந்த கேரட்டு, அந்த பாதி பாதியா நம்ம போட்டோம் இல்லைங்களா, வெங்காயம், அதெல்லாம் இதுல பாத்தீங்கன்னா, ஹைலைட் என்னன்னா சின்ன வெங்காயமும் சேர்த்துக்கணும் நம்ம. ஆமா, டேஸ்ட்டுக்காக அது சின்ன வெங்காயமும் முழுசாவே போட்டிருக்கேன் நானு. பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி போட்டிருக்கேன். இது கூட நம்ம வந்து வெங்காயத்தாள் தூவிக்கலாம். சூப்பரா ரெடி ஆயிடுச்சு பாருங்க. வாங்க டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். நல்லா சூப்பரா அந்த வெங்காயத்தாள், குடமிளகா, கிரன்ச்சியா அந்த வெங்காயம் எல்லாத்தோடையும் சேர்த்து சாப்பிடும்போது சூப்பரா இருக்கும். நீங்க இந்த மாதிரி செய்வீங்களா? இந்த மிளகோட ஃப்ளேவரோட சூப்பரா இருக்குங்க. நீங்களும் செஞ்சு பாருங்க. இல்ல உங்களுக்கு வேற மெத்தட் தெரியும்னாலும் சொல்லுங்க, இல்ல இந்த மெத்தட்ல இது வரைக்கும் நீங்க செஞ்சிருக்கீங்கனாலும் சொல்லுங்க. கமெண்ட்ல